அப்படியே பேர வேண்டியதான். ஒன்னே நினைக்கிறேன். ஆமாம், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிராயிங். பியூட்டிஃபுல்லாக வரைகிறாங்க. பரவாயில்ல. ஸோ இன்னொரு சைடு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தூண்டில் போட்டு உட்காந்துருக்கார். இந்த ஹான் மார்க்கெட், சோஹான். நிறைய பேர் உட்காந்து இந்த ஹான் மார்க்கெட்டு, இது ஒரு பழைய மார்க்கெட் போல் இருக்குங்க. ஹான் மார்க்கெட் தேர் டிராயிங். டிராகன் பிரிட்ஜ் என்ன பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, பகல்லே எவ்வளோ அழகாக இருக்குன்னா நைட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வேற லெவலுங்க. டனாங் அந்த பீச் சைடு ஒரு அழகுனா ரிவர் சைடுன்னு ஒரு அழகு. சன் ரிவர் ஹோட்டல் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். அது பீச் சைடு ஹோட்டல்ஸ், இது ரிவர் சைடு ஹோட்டல்ஸ். அதான் லான்ச் ஹேச்சட் லான்ச். ரன் பீச்சு இன்னும் 1 கிலோமீட்டர் போகும் இருக்கு. அப்படியே ஹோட்டல் அண்ட் ஸ்பா, கிராஃப்ட்ஸ் அண்ட் கேஃப், ஃபுட் மசாஜ். அப்பா பார்க்கறது ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்கு. இந்த எண்டு போய் அங்கே போய் அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் 4வது இதாங்க பாருங்க. டனாங் பீச் சைடு எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. கால் தான் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இது ஃபார்மசி, ஃபுல்லாக ஸ்பா. ஹோட்டல்ஸ், ஸ்பா, ஸ்ட்ரீட் ஃபுட், ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப், எவ்வளோதான். பியூட்டிஃபுல் கிளைமேட், ரொம்ப அழகான அருமையான கிளைமேட்டு. பீச் ஸ்ட்ரைட்டாக போகலாம், இல்லை அடுத்ததுலேயே போகலாம். இதே ரோட உங்களுக்கு காலையில் காட்டினேன். நைட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். வெளிச்சத்தில் பார்க்குறதுல ஒரு அழகுன்னா, இரவு இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பார்க்குறது அது வேற ஒரு அழகுங்க. என்ன சில்லுன்னு காத்தடிக்குங்க. அதாவது பீச்னாலே காத்தடிக்கும், பட்டு சில்ல காற்று. இந்த காற்று சத்தம் உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். என்ன காத்து இங்கே எப்படின்னா, இந்த ரோடை கிராஸ் பண்ணா பீச்சு, போய் கிராஸ் பண்ணா பீச்சு. அங்கே எவ்வளோ பீச் ரோடு அந்த காலையில் பார்க்கும்போது நைட்டில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த லைட்டில் எப்படி இருக்கும்ட்டு பாருங்க. இல்லை இந்த ஹைலண்ட்ஸ் காஃபிங்கிறது இங்கே ஃபேமஸ் ஷாப் போல் இருக்கு. நெஸ்டா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஹோட்டல் நெஸ்டா ஹோட்டல், ஸ்டார்பக்ஸ், ராணி படம் போட்டிருக்குங்க. பெரிய வைபாக பீச்சு, லைட் நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. பட் பெரிய ரஷ் இல்லை. ஸோ ரொம்ப காமாக வாக்கிங் போகிறாங்க, அங்கங்கே அமைதியாக நிற்கிறாங்க. எப்படி இருப்பாருங்க இந்த பில்டிங். கொஞ்சம் உடம்பு மாத்திரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பேன்.
ராயன் பிரிட்ஜில் வந்து ஃபயர் ஷோ வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மொத்தம் தான் 9 o'clock. ஸோ அதனால இன்னைக்கு ஃபயர் ஷோ போக முடியல. எனக்கு கிடையாது, சாட்டர்டே அண்ட் சண்டே மொத்தம் தான். அந்த வழியை போகிறது தான் பெட்டரா. அந்த ரோட்ல அந்த காற்று இந்த ரோட்ல இல்லைங்க. அப்படியே போனால் போயிட்டே தான் இருக்கும். பஸ்ஸுக்கு உள்ள வெளிச்சம் கம்மியாக இருக்குது, வெளியே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பூமாய் பார்க். வெல்கம் டு ரசாமியா டால் ஹோட்டல். செதுக்கி வச்சுருக்காங்க ஹோட்டல்ஸு பாருங்க. 10 கடைக்கு ஒரு கடையில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். பட் இவ்வளவு அழகான இடத்துக்கு ரொம்ப கம்மி தாங்க. இந்த ரோடுக்கு வந்தோடனே தாங்க காற்று இருக்கு. அந்த பீச் ரோட்ல கூட காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. லவ் மார்ட். அந்த பிரெட்டு வந்து ஹாட்டாக் மாதிரி இதை நடுவில் கட் பண்ணி சாண்ட்விச்சோ நான்வெஜ்ஜோ அதை வச்சு கொடுத்துருவாங்க. அழகான ஹோட்டல்ஸ், ரொம்ப கம்மியான விலையில், பார்க்குறதுக்கு ரம்மியமான ஸ்ட்ரீட்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு பீச், ப்ளசண்டான மக்கள் பார்க்குறதே கஷ்டம் ப்ளசண்ட். அண்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், மசாஜ், ஸ்பாஸ், இவ்வளோ நிறைஞ்சது தான் டெனாங். ஆனால் இங்கே இருக்கிற ஹோட்டல் அளவுக்கு ஆட்கள் தான் இல்லை. எனிஹோ டெனாங்கை விட்டு நம்ம புறப்படுற நேரம் வந்துடுச்சு. ரூமை செக் அவுட் பண்ணிட்டேன். செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க செக் பண்ணி கிளியன்ஸ் கொடுத்த உடனே நம்ம கிராப் பைக்கை புக் பண்ணி போக வேண்டியது. அன்பான இன்றைய காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டெனாங்கை விட்டு புறப்பட்டு ஹனாய்க்கு போகிறோம். கிராப் பைக் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போகணும். போகிற வழியில் அந்த டிராகன் பிரிட்ஜ், அடுத்த பிரிட்ஜிலேருந்து காமிச்சேன், பட் ஸ்ட்ரைட்டாக அந்த பிரிட்ஜிலேருந்து காட்டல. அதனால் அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இதாங்க அந்த பியூட்டிஃபுல் ஹேமர் ரிவருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற டிராகன் பிரிட்ஜ். ஸோ இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் டெனாங். ரொம்ப அழகான இடம். அந்த ஹேம் ரிவர் தண்ணி கலக்காக தான் இருக்குது, கண்டாமினேட்டட் வாட்டர் தான். ஆனால் பிரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நேற்று அந்த சைடு அந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இங்கே வராமல் போயிட்டோம் பாருங்கள். அழகான பாலம் பிஸியாக இருக்குது. சனி ஞாயிறு அது வாயிலிருந்து ஃபயர் அண்ட் வாட்டர் இதாகும். ஃபயர் ஷோ நடக்கும். 15 minutes 15 நிமிஷம் 9 மணிக்கு ஆரம்பிக்கும். இங்கே வர்றா இருந்தால் சனி இல்லை ஞாயிறு கவர் பண்ணுற மாதிரி வாங்க. ரொம்ப ஒரு அழகான ஷோ அது. சாரி ஃபோட்டோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதில் அந்த கடைசி வரைக்கும் போகலாம். 7 ஷாப், அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, க்ரூஸ் டைப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஏ க்ரூஸ் மாடலில் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ என்ன வேண்டிக்கிட்டு, அதாவது தன்னோட காதல் சேரணுங்க வந்து கல்யாணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட பூட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், காதலிச்சு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா டெனாங் வாங்க. இங்கே வந்து ஒரு பூட்டை போடுங்க, உடனே கல்யாணம் முடிஞ்சிடும். ஓகே, அழகான டெனாங் வளர்த்து விட்டு ரொம்ப டைம் ஆச்சு. இதே பார்த்துட்டு இருந்தோம்னா ஃப்ளைட் நம்மளை விட்டுட்டு போயிடும். அந்த சனி ஞாயிறு ஃபயர் ஷோ பார்க்க தான் மிஸ் பண்ணிட்டோம். வருத்தமாக இருக்குது. ஒரு பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னொரு இடம் இங்கே வருவேன். வரும்போது அது பிளான் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வர்றதா இருந்தால் சனி இல்லை ஞாயிறு வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. டிராகன் பிரிட்ஜ்
வந்து அந்த சைடு அந்த ஹேண்ட்ஸ் மார்க்கெட் வரைக்கும் வந்தோம். வந்துட்டு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராமல் விட்டுட்டோம். இந்த மரியாட் பக்கத்தில் இருந்தோம்னு நினைக்கிறேன். நேற்று இங்கே டிராஃபிக் இருக்குங்க. இங்கே டிராஃபிக் இருக்குது. மணி 10:15 காலையில். இதுதான் ரிவர்ஸ் சைடு. இது டிராகன் பிரிட்ஜ் சைடு, அது ஹார்ஸ் மார்க்கெட் சைடு, அது இன்னொரு பிரிட்ஜு. அதுதான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அதுவா இல்லை இதுவான்னு தெரில. புயல் விழுந்துச்சு. மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாம் இருக்குல்ல, வேறு பாருங்க வெயில் படாமல் இருக்க கிராமலே அவருக்கு மாத்திரம் இல்லாமல் பின்னாடி வர சைக்கிள். சிக்னல் வந்து மீனில் மட்டும் தான் இருக்கிறாங்க. கண்ட இடத்துல சிக்னல் இருக்கிறதே இல்லை. தேவையான இடத்துல மட்டும் சிக்னல். இது எல்லாம் இவங்களே அழகாக லாபமாக, அதாவது கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் இன்னொரு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்குறது கச்சாமிச்சான் இருக்கும். நம்மளால முடியாது. இங்கேன்னு இல்லை, வியட்நாம் ஃபுல்லாகவே அப்படிதான். பிராண்ட் ஷோரூம் எல்லாம் இந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சிக்னல் கிடையாது, எவ்வளோ கேஷுவலாக வராங்க. ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். வந்துங்க டனாங் ஏர்போர்ட் டிபார்ச்சர் கேட்டு அந்த எண்டில் இறக்கி விட்டுட்டா. அரைவல் இதில் வெளியே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து அந்த இப்போ கொஞ்சம் டிபார்ச்சர்னால் கொஞ்சம் தள்ளி வாங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே வராமல் வெளியவே ரோட்டில் வந்து இறங்கினீங்கன்னா டிபார்ச்சர் ரேட்டு ஆப்போசிட்டில் ஈஸியாக நடந்து வந்துடலாம். ஒரு 200 ஃபீட்டில். டனாங்க்கு ஒரு இறுதி வணக்கத்தை சொல்லிவிட்டு கிளம்பலாம். ஐ லவ் டனாங். எவ்வளோ ஸ்டைலாக அதை வாசல் பேர்லேயே சர்ட் கேர் பாருங்க. நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக செக்யூரிட்டி போயிடலாம். 2QU 9HU. அவுட் ஆஃப் பேப்பர், இங்கிலீஷ். Okay. Checking. Two. QE 9 and HU. Enter. Penang to Hanoi, 1 o'clock flight. Yes. Next. The print boarding bus. Checked in. Boarding bus வந்துடுச்சு. Exit. Let me out. Okay. So boarding bus எடுத்துட்டோம். செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதான். VJ 530 1 o'clock VJ 530 Hanoi. 9:32 o'clock. Gate number 6. 1 மணி ஃப்ளைட்டு 12:30 போர்டுங்க. நல்ல வேலை இந்த ஃப்ளைட்டாக தான் ஆன் டைம் தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸ் கேட் நம்பர் 6 போட்டிருக்கு. இந்தியன்ஸான்னு நினைக்கிறேன்.
அதுவும் தமிழ் மாதிரி தெரியுறாங்க, தமிழ் மாதிரி தெரிஞ்சாங்க. வியட்நாம் ஏர்லைன்ஸ் செக்யூரிட்டி செக்கிங்க. அப்பா, ஸோ செக்யூரிட்டி செக் பண்ணால் கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்க.